ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரிதாஸ் விலாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தமிழும் சரஸ்வதியில் இப்போ என்னன்னு கேட்டிங்கனாக்கா, சரஸ்வதி தமிழ் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகிறாரு. அங்கே போயிட்டு டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க, இது மாதிரி குழந்தையோட வளர்ச்சி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அவங்க ரொம்ப மன அழுத்தத்தில் இருக்காங்க. அவங்க ஒரு கொஞ்ச நாள் இடையில மாத்திரை மருந்தெல்லாம் சாப்பிடாம, சரியான சாப்பாடு சாப்பிடாம, தூங்காமல் அவங்க ரொம்ப டிப்ரெஷனாக இருக்காங்க. அவங்க இது மாதிரி இருந்துச்சுனாக்கா குழந்தை பிறக்கிறப்ப கொஞ்சம் பிரச்சனை ஆகிடும். இப்போ நான் நிறையா உங்களுக்கு மாத்திரை மருந்து டானிக்கெல்லாம் எழுதி கொடுக்குறேன். இப்போ குழந்தை வளர்ச்சிக்கு அதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் அம்மா சொல்கிறாங்க. இதை கேட்டவுடனே சரஸ்வதிக்கும் அதிர்ச்சி ஆகிடுது, தமிழுக்கும் அதிர்ச்சி ஆகிடுது. அப்புறம் நேராக வீட்டில் தமிழ் சொல்லிகிட்டு இருக்காரு எல்லார்ட்டையும், இந்த மாதிரிலாம் இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்ட்டு. உடனே கோதையம்மா பயப்படுறாங்க, நம்ம குடும்பத்துக்கு மட்டும் எதுக்கு தான் இப்படி டெய்லி ஏதாவது பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் என்னான்னு கேட்டாக்கா, அந்த ஒர்க்கருக்கு எப்படி இருக்குது அப்படின்னு ராகினி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே அதெல்லாம் சரியாயிட்டு இன்றைக்கி டிஸ்சார்ஜ் பண்ணிவிடுவாங்க அப்படின்னோடனே உடனே ராகினி மறுபடியும் கேட்குறாங்க, அர்ஜுன் ஏதாவது யோசிச்சிருக்கீங்களா? நான் போயிட்டு டாக்டர் ப்ராக்டிஸுக்கு ஜாயின் பண்ணுறேன்னு சொன்னல, நீங்கள் அதை பற்றி என்ன யோசிச்சிங்க அப்படின்னு கேட்டோன்னே, அதெல்லாம் பாப்பா அப்படி இப்போ கை குழந்தையாக இருக்குது, இப்போல்லாம் நீ போக முடியாது, அதெல்லாம் தேவையில்ல. நீயே ஒரு கம்பெனி எம்டியாக இருந்துக்கிட்டு நீ இன்னொருத்தவங்கள்ட்ட போய்ட்டு கை கட்டி எதுக்கு சம்பளம் வாங்கணும்? நமக்கு என்ன அப்படின்னா பண கஷ்டம் இங்கே, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீ வீட்டிலே இரு ராகினி அப்படின்னு சொல்கிறாரு அர்ஜுன். நான் வீட்டிலே இருக்கிறதுக்காக படித்தேன், என்னோடய படிப்பு வீணாகக்கூடாது. நேற்று அந்த அவங்க உயிரை, அந்த அண்ணனோட உயிரை காப்பாற்றும் பொழுது அவங்க ஒய்ஃப் என் கையை பிடிச்சிக்கிட்டு என்னை ஒரு கடவுளாக நினச்சிட்டு அவங்க நன்றி சொல்கிறாங்க. இவ்வளோ ஒரு நல்ல ஒரு விஷயம்லாம் இருக்கும்போது அதை விட்டுட்டு என் படிப்பை படிச்சுட்டு நான் வேஸ்ட்டாக என்னத்துக்கு வீணாக்கணும்? நான் இதை மாதிரி மக்களுக்கு பணி செய்யணும்னு எனக்கு ஒரு ஆசையாக இருக்குது. சம்பளத்துக்காக கிடையாது, என்னோடய படிப்பை மக்களுக்கு நான் உதவி பண்ணணும், அதை வச்சு அதுக்காக தான் நான் படித்தேன் அப்படின்னு சொன்னோன்னா உடனே அர்ஜுனுக்கு டென்ஷன் ஆயிடுறாரு. இதை பற்றி இனிமேல் என்கிட்ட பேசாத ராகினி, நீ வேலைக்கெல்லாம் போக தேவையில்ல, நீ வீட்டிலே இரு அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே ராகினி போயிடுறாங்க ரூமுக்கு. இதுக்கப்புறம் என்னான்னு கேட்டாக்கா, வெளியில் அந்த டீமு மீட்டிங் போடுது. அர்ஜுனோட அக்கா, அம்மா, தண்டசோறு மாமா எல்லோரும் சேர்ந்து, ஏன்ப்பா அவங்க தான் கேட்குறாங்களா, அனுப்பிவிட வேண்டியதானேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ராகினி தான் கேட்குதில்ல, அவள் கொஞ்ச நாள் போனால் போயிட்டு போகிறா, விட வேண்டியதானேன்னு சொல்லி அர்ஜுனோட அம்மா சொல்கிறாங்க. அப்படிலாம் விட முடியாதுமா, ராகினி நம்ம கைக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் அவளுக்கு ஒன்றும் தெரியாமல் அவள் அப்படியே இருப்பாள். வெளியில் போக ஆரம்பிச்சிட்டாலே எல்லாத்தையும் யோசிக்க ஆரம்பிச்சிருவா அவள், அதனால் அவளை வெளியில் விடக்கூடாது. இப்போ அவளை நீ ஒரு எம்டி, நீ ஒரு கம்பெனி முதலாளின்னு சொல்லி அவளை தலையில் தட்டி நம்ம உட்கார வச்சுருக்கோம், நீ தான் இல்லைன்னு சொல்லி ஏமாற்றி உட்கார வச்சுருக்கோம். அதே அவள் வெளியில் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாக்கா 4 பேரை பார்க்கும்போது பழகும்போது எல்லா விஷயத்தையும் அவள் யோசிக்க ஆரம்பிச்சிருவா. அதுக்கப்புறம் நம்ம இதேமாரியே ஏமாற்ற முடியாது, நம்மளை பற்றியான உண்மை எல்லாம் தெரிஞ்சிடும் அவளுக்கு. சொத்து வேற இப்போ அவள் பேரில் இருக்குது, அதனால் அவளை வேலைக்கெல்லாம் அனுப்புறது ரொம்ப டேஞ்சருன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சொத்து ஃபுல்லாக அவள் பேரில் இருக்கிறதுனால தாண்டா இப்போ பிரச்சனை, அதனால தாண்டா இப்போ அவள் பேச்சை நம்ம கேட்க வேண்டியதாக இருக்குது. இல்லைனாக்கா கண்டிப்பாக உன் பேரில் இருந்துச்சுன்னா இப்போ அவள் எங்கேயாவது போகிறான்னு விட்டு கடாசெல்லாம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. கூடிய சீக்கிரம் நான் அந்த சொத்தெல்லாம் என் பேரில் மாற்றுறேன் அப்படின்னு அர்ஜுன் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் என்னான்னு கேட்டாக்கா, இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க தமிழ் குடும்பத்தில் உட்காந்து எல்லாத்துக்கும் அர்ஜுன் தான் காரணம், அர்ஜுன் தான் அந்த வார்டன்கிட்ட பணத்தை கொடுத்து இது மாதிரிலாம் போனான்னு பேசிகிட்டு இருக்காங்க. அந்த நேரம் நம்ம ராகினி அங்கே வராங்க. ராகினி அங்கேருந்து இது மாதிரி சரஸ்வதிக்கு உடம்பு சரியில்லைன்னொன்னா உடனே கோயிலுக்கு போயிட்டு அவங்க உடனே அர்ச்சனை பண்ணிவிட்டு பிரசாதம் எடுத்தாந்துட்டு அன்னைக்கு வச்சு விட்றாங்க. உனக்கு எப்படி தெரியும் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு, உனக்கு யார் சொன்னது அப்படின்னு கேட்குறாங்க சரஸ்வதி. அம்மா தான் இப்போ ஃபோன் பண்ணாங்க, அதனால தான் மனசே சரியில்லை, கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ரிப்போர்ட்டை எடுத்து பார்க்குறாங்க. பார்க்கும்போது ஆமாம், அவங்க டாக்டர் சொன்ன மாதிரியே தான் இருக்குது, நீங்கள் இன்னமும் பழசெல்லாம் நினைக்காதீங்க அண்ணி, அதெல்லாம் மறந்துடுங்க, சந்தோஷமாக இருங்க, நல்லா இந்த மருந்து மாத்திரைலாம் சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு ராகினியும் சொல்லிவிட்டு கிளம்பிடுறாங்க. நேராக வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போகும்போது அந்த குழந்தை அழுதுட்டுருக்கு. அபி சமாதானப்படுத்துகிறாங்க, சமாதானம் ஆகலை. அப்புறம் அவங்க மாமியார் சமாதானப்படுத்திகிட்டு இருக்காங்க. ராகினி அதுக்கிட்ட, ராகினி எங்கே அப்படின்னோன்னா, அவள் தான் எப்போ பார்த்தாலும் கிளம்பி வெளியில் போயிடுறாளே அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அர்ஜுன் நிற்கிறாரு. இப்போ ராகினி வராங்க. என்னாச்சு, ஏன் குழந்தை அழுகுது அப்படின்னா, என்னன்னு தெரில அழுதுட்டுருக்கு அப்படின்னோன்னா, அவர் ராகினி தூக்குனோன்னா சமாதானம் ஆகிடுது குழந்தை. பாத்தியா, இதுக்கு தான் நான் சொன்னேன் உன்னை அடிக்கடி வெளியில் போவாதன்னு, நீ கேட்குறியா எங்கேயாதும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. எங்கே போனேன் அப்படின்னோடனே இது மாதிரி அன்றைக்கி உடம்பு சரியில்லை அப்படின்னா, என்னாச்சு அப்படின்னு அர்ஜுன் கேட்குறாரு. கேட்டவுடனே இது மாதிரி அன்றைக்கி இது மாதிரி ஜெயிலுக்குள்ளே போனாங்கல்ல, அப்போ மருந்து மாத்திரையெல்லாம் சாப்பிடல, அந்த வார்டன் வேறு ரொம்ப அவங்கள கஷ்டப்படுத்தியிருக்காங்க, அந்த இது அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக ப்ரெஷர் அதிகமாகிடுச்சு, இதே நிலைமை நீடிச்சுனாக்கா குழந்தை பிறக்கிறப்ப பிரச்சனை ஆகிடும், அதனால் அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அதான் கோயிலுக்கு போய்ட்டு அண்ணியை போய் பார்த்துட்டு வரேன், வீட்டில் ரொம்ப எல்லாருமே கவலையாக இருக்காங்க
அப்படிங்கிற மாதிரி ராகினி சொல்கிறாங்க. சொன்ன உடனே அர்ஜுன் முகத்தில் அப்படியே பிரகாசமாக இருக்குது. அந்த குடும்பம் கஷ்டப்படுதுன்னா இங்கே அவருக்கு தான் சந்தோஷமாயிடுமே. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காரு. சரி ராகினி, நீ போய் குழந்தைய பாரு, குழந்தைய தூங்க வை, நான் கொஞ்சம் வேலை இருக்குது, வெளியில் போயிட்டு வரேன்னு தண்டசோர மாமாவும் அவரும் சேர்ந்து வெளியில் கிளம்புறாங்க. எங்கே போகிறாங்க? போய் தமிழை ஏதாவது வெறுப்பேற்றுறதுக்கு போவாங்க. அதுக்கு தானே போவாங்க, வேறு எங்கே போகிறாங்க? அதான் சொல்கிறாரு அவர் தண்டசோர மாமாட்ட, இந்த 15 நாள் 20 நாள் இருந்ததே அவளுக்கு வந்து இந்த நிலமை. அவள் அங்கேயே இருந்திருந்தாக்கா ஆளே க்ளோஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவ்வளோ சீக்கிரம் வெளியில் வேற வந்துட்டா அவள் அப்படின்னு சொல்லி அர்ஜுன் பேசிகிட்டு இருக்காரு. இப்போ ராகினி வீட்டுக்கு போனப்போ நம்ம கார்த்திக்கும் நடேசனும் திட்டுறாங்க. அப்படியே அக்கறையாக பார்க்குறதுக்கு வந்துட்டேன், எல்லாத்துக்கும் காரணம் உன் புருஷன் தான். உன் புருஷன் வந்து வார்டன்ட்ட பணத்தை கொடுத்து தான் இந்த மாதிரிலாம் பண்ண வச்சுருக்கிறான். நீ ரொம்ப அக்கறையாக பார்க்க வந்துட்டேன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் தமிழ் வாயை திறக்கவே இல்லை, கோதையம்மாவும் வாயை திறக்கலை. அவங்க 2 பேரும் வந்துட்டு கொஞ்சம் கூட கோவப்படுறது கிடையாது. இந்த நிலைமைக்கு காரணம் யார்? அர்ஜுன் தானே காரணம். ராகினி என்ன பண்ணுவாங்க? அதாவது இவ்வளோ பேர் சொல்கிறாங்களே அர்ஜுன் தப்பானவன்னு சொல்கிறாங்களே, நம்ம நோட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஏதாவது நோட் பண்ணணும். வீட்டில் எல்லோரும் பேசுகிறத ஒட்டு கேட்குறது, இல்லை அபிகிட்ட சொல்லி நீ வாட்ச் பண்ணு, அவங்க என்னென்ன பேசுகிறாங்கங்கிறத நீ வந்து கேட்டுட்டு வந்து சொல்லு அப்படிங்கிற மாதிரி ஏதாவதும் கண்டுபிடிக்கணும். இவ்வளோ பேரும் ஒட்டு மொத்த குடும்பமும் சேர்ந்து அர்ஜுன் கெட்டவர்னு சொல்கிறாங்களே, நம்ம வந்துட்டு நல்லவர்னு நம்ம தானே சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்போ ஏதோ ஒன்று இருக்குது, இல்லாமல் எல்லோரும் சேர்ந்து சொல்ல மாட்டாங்கன்னு ஒரு பொண்ணு யோசிக்கணும். அப்படியே கண்மூடித்தனமாக அப்படியே நம்ம புருஷன்தான் ரொம்ப நல்லவர் வல்லவர், கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷனுங்கிற மாதிரி ஒரு கொஞ்சம் கூட டவுட் வர மாட்டேது நம்ம ராகினிக்கு. அப்படியே என்றைக்காவது ஒரு நாள் அத்தி பூத்தார் போல் என்றைக்காவது ஒரு நாள் டவுட் வந்தால் கூட நம்ம அர்ஜுன் அப்படியே ஏதாவது பேசி அழுது அப்படியே வந்து மாற்றிடுறாரு. ஆனால் யோசிக்கணும். கண்டிப்பாக ராகினி வந்துட்டு கண்டிப்பாக வேலைக்கு போனாக்கா அவங்க பல விஷயங்களை வந்துட்டு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளியில் வேலைக்கு கிளம்பி போகணும். என்ன குழந்தைய தான் அபி சொல்கிறாங்க, நான் பார்த்துக்கிறேன் குழந்தைய, நீ போ ராகினி அப்படிங்கிறாங்க. வீட்டில் 2 பேர் இருக்கிறாங்க, தண்டசோறு தின்னுக்கிட்டு 2 பேர் இருக்கிறாங்க வீட்டில். பார்த்துக்க வேண்டியதான். என்ன குழந்தைய பார்த்துக்கிறதுல என்ன காலையில் போய்ட்டு வர போகிறாங்க. அவங்க இல்லைன்னா அவங்க அம்மாகிட்ட கொண்டாந்து விட்டு போகிறாங்க. படித்த படிப்பை வந்து வேஸ்ட் ஆக்கிட்டு எதுக்கு உட்காந்துருக்கணும்? பார்க்கலாம். ராகினி வேலை கிளம்பி போனால் தான் அர்ஜுனுக்கு அதுக்கப்புறம் அர்ஜுனோட அழிவு காலம் ஆரம்பம்னு தான் அர்த்தம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.